நியூஸ் 7 நேசப்பிரபு 65 இடங்களில் கட்டப்பட்டு குத்துயிரும் கொலையுயிருமா கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்காரு. ஏற்கனவே சேவியர் குமார் கொலை வழக்குலையும் திமுக நிர்வாகி நம்பரன் அக்யூஸ்டா குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு. ஒரு பத்திரிகை நிருபரை அவரும் கிட்டத்தட்ட பல தடவை காவல்துறைக்கு எச்சரிக்கை பண்ணுறாரு. என்னை துரத்திக்கிட்டு வராங்க, தாக்குறதுக்கு திட்டமிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து ஆள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, வேவு பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு பல தடவை பத்திரிகையாளர் காவல்துறைக்கு தன்னோட பயத்தை தெரிவிச்சிருக்காரு. அதில் ஒரு இன்ஸ்பெக்டரு, நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க, ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. அது இன்னொருத்தர் அவர் வெட்டப்படுற கடைசி நொடி வரையிலும் அவர் கூட ஒரு போலீஸ் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. அப்பயுமே வந்து அவங்க வந்து எந்த ஒரு துரித நடவடிக்கையும் எடுக்கலை. அதாவது இங்கே காவல்துறைங்கிறது எப்பயும் போல் ஒரு கொலை அல்லது கொலைக்கான தாக்குதல் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு படத்தில் காட்டுற மாதிரி தான் அவங்களோட செயல்பாடு இருக்குது. இப்போது காவல்துறையோட துணை வந்து இந்த குற்ற செயலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி பல பத்திரிகையாளர்கள் சந்தேகத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து எந்த ஒரு நியாயம், ஒரு தர்மம், ஒரு ஒழுங்கு, ஒரு விதிமுறை எதுவுமே பின்பற்றப்படலை. ஒரு பத்திரிகை நிருபரை அவர் எவ்வளோ தடவை கெஞ்சுறாரு, என்னை தாக்க போகிறாங்கன்னு. கடைசி நொடியில் அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு கூட சொல்கிறாரு. அதை கேட்டதுக்கப்புறம் கூட காவல்துறை வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அவர் தாக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட பிறகும் எஃப்ஐஆர் போடப்படல. அதுக்கப்புறம் நியூஸ் 7 பத்திரிகையாளர்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் போடப்பட்டு 2 பேர்த்த பிடிச்சி வச்சுருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, காசு பணம் இருக்கிறவன் யாரை வேணாலும் வெட்டலாம், யாரை வேணாலும் கொல்லலாம். அவனுக்கு வந்து அரசாங்கத்தை பற்றி பயமோ அல்லது காவல்துறையை பற்றிய பயமோ இல்லை நீதித்துறையை பற்றிய பயமோ எதுவுமே இருக்க தேவையில்லை. ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது, பதவி இருக்குது. இது 2 இருந்தால் போதும், அவன் யாரை வேணாலும் தாக்குதல் பண்ணலாம். அதிமுக பீரியடில் பெண்களை வன்கொடுமை பண்ணி பல பெண்களை வந்து வீடியோ எடுத்து வச்சு பொள்ளாச்சி பெண்களுக்கு எதிரான ஒரு கொடூரம் அரங்கேறிச்சு. இப்போது திமுக ஆட்சியில் கொலை கேட்பார் இல்லை, இதில் எந்த வகையான நியாயமும் இல்லை. பணம் பதவி 2 இருந்ததுன்னா யார் வேணாலும் வெட்டலாம், குத்தலாம், கொல்லலாம். பணத்தை வச்சு அந்த பதவியை வச்சு வெளியே வந்துடலாம். ஏன்னா இதுவரையிலும் பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு நிவாரணமும் கிடைக்கல. அவர் பொழைப்பாரா அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. மக்களுக்காக இன்றைக்கி வந்து உயிரை விடுற கண்டிஷனில் இருக்கிற அந்த பத்திரிகை நிருபரை காப்பாற்றி மறுபடியும் கொண்டுட்டு வரணும். இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குதுன்னா, 65 இடத்துல வெட்டியிருக்காங்க, ஆனால் அவருக்கு உயிர் போகலை அப்படின்னா, அவனுக்கு உயிர் போகக்கூடாது, ஆனால் அவன் வந்து அவனுக்கு பயம் காட்டணும், ப்ளஸ் மறுபடியும் அவன் செயல்படக்கூடாது. ஏன்னா வெட்டுறவங்களுக்கு தெரியும்ல, எங்கே வெட்டுனா ஆள் உயிர் டக்குன்னு போகும்னு. இத்தனை பேர் சேர்ந்து ஒரு மனுஷனை தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னா ஒரு வெட்டில் ஒருத்தனை முடிக்க முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இத்தனை பேர் சேர்ந்தும் அவன் உயிர் போகாமல் நேக்கா 65 இடத்துல அட்டாக்கு, வெட்டு குத்து இது மட்டும் நடந்திருக்குது அப்படின்னா அவனை மிரட்டணும், அவனை செயல்படாத ஒரு நடைபெணமாக மாற்றணும் அப்படிங்கிற நோக்கமாக தான் கண்டிப்பாக இது இருந்திருக்கணும். ஏன்னா உயிர் போயிடுச்சுன்னா கேஸ் வேறு விதமாக போயிடும். அதே மாதிரி கொஞ்ச நாள் அவன் அந்த நிருபர் வந்து உயிரோடு இருந்து அதுக்கப்புறம் உடம்பு முடியாமல் போய் இறந்தால் அது வந்து கொலை வழக்காக வராது. இது மாதிரி பல கோணங்கள்லையும் நுணுக்கமாக சிந்தித்து ஒரு இதை வந்து ஆங்கிலத்தில் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இந்த வேட்டையாடு விளையாடு படத்தில் 2 திறம்பட்ட மருத்துவர்கள் வந்து கொலை பண்ணுவாங்க. அதாவது எங்கே குத்துனா உயிர் உடனே போகும், எங்கே அறுத்தா உயிர் லேட்டாக போகும் அப்படின்னு அந்த மாதிரி தெரிஞ்சு பக்குவமாக
பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இது தோணுது. இது அந்த வகையான சந்தேகத்தை தான் எழுப்புது. மொத்தத்தில் ஆளும் திமுக ஆட்சியில் உண்மையை பேசுகிறவங்களுக்கும் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கும் எளிய மக்களுக்கும் பணமில்லாத நடுத்தர வர்க்கத்தினருக்கும் ஏழை மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியில் நிலவுது. முக்கியமாக பத்திரிகையாளர்கள் மற்றும் இந்த யூடியூப்காரங்க ஆட்சியை எதிர்த்து ஏதாவது பேசிட்டா அவங்க ஒன்றும் தாக்கப்படுறாங்க, இல்லைன்னா உள்ளே வைக்கப்படுறாங்க தூக்கி. கருத்து சுதந்திரம், சமூக நீதி இதெல்லாம் பேசும் இந்த ஆளும் திமுக. ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? என்ன நியாயம் இருக்குது? கருத்து சுதந்திரம் இல்லாமல் எப்படி இடித்துரைப்பார் இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாரிடனும் கெடும் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி விமர்சனத்துக்கு ஏன் அவ்வளோ பயப்படுறீங்க? அப்போ நேர்மையாக நடந்துக்குங்க, நியாயமாக நடந்துக்குங்க, நல்ல ஒரு ஆட்சியை கொடுங்க, உங்களோட கட்சி நிர்வாகிகளை கண்ட்ரோலாக வைங்க. ஏன் அவங்கள கட்ட விழுத்து விட்டுருக்கீங்க? அதிமுக அரசாங்கத்தில் காவல்துறை ரவுடிசம் பண்ணும், திமுக அரசாங்கத்தில் ரவுடிகள் சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்துக்குவாங்க. இதுதான் காலங்காலமாக பார்த்துட்டு வர விஷயம். இனிமேலும் இது தொடராமல் இருப்பது உங்களுக்கும் உங்கள் ஆட்சிக்கும் உங்கள் கட்சி வளர்ச்சிக்கும் நல்லது. மக்கள் மனசுலேருந்து உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக ஆதரிக்காதீங்க. நேசப்பிரபுவோட கொலைவெறி தாக்குதலுக்கு ஒரு நல்ல நியாயமான ஒரு தீர்ப்பை வழங்குவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நேசப்பிரபுவுக்காக எங்கள் போராட்டம் தொடரும்.